வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய மாலையிலே மீள் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். இந்த மீள் விசாரணை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எங்களினுடைய முதிசங்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களினுடைய பழம்பெரும் கதைகளில் இருந்து இலக்கிய புராணங்கள் இதிகாசங்கள் என்று ஏராளமான கதைகளுடன் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், கதைகளுடன் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம், கதைகளுடன் நாங்கள் ஒட்டி உறவாடி இருக்கின்றோம். அந்த கதைகளில் இருந்து பழைய சங்கதிகளில் இருந்து ஒவ்வொரு சில பாட்டுடை தலைவர்கள் அல்லது கிளை கதை மாந்தர்கள் என்று ஏராளமானவர்களை கொண்டு வந்து இங்கே நாங்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கின்றோம். அவர்களை அவமானம் செய்வதற்காகவோ அல்லது அவர்களை மானவங்கப்படுத்துவதற்காகவோ அல்லது மீள மீள விசாரிப்பதால் என்ன பயன் என்று உணராமல் நாங்கள் தொடர்ந்து விசாரிக்கின்றோமோ என்பதற்கு அப்பாலே இந்த விசாரணைகள், இந்த கேள்விகள், அதற்கு தரப்படுகின்ற பதில்கள், பதிலுக்கு புறப்படுகின்ற விவாதங்கள், விவாதங்களுக்கு தரப்படுகின்ற பதில் விவாதங்கள், இந்த மோதுகைகளுக்குள் இருந்து சமரசம் செய்ய நினைப்பது அல்லது மாற்ற நினைப்பது அல்லது ஒழுங்குபடுத்த நினைப்பது எங்களினுடைய நடப்பியல் வாழ்வை. இந்த பழைய கதைகளினுடைய கதை மாந்தர்கள், ஏட்டில் எழுதப்பட்டவர்கள், பாட்டுடை தலைவர்கள், அதை மாற்றுவதற்கான அதிகாரமும் உரிமையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நடந்த விடயங்களை அப்படியே எங்களுடைய வாழ்விலே அடித்து எங்களினுடைய வாழ்வை செதுக்குவதற்கு எங்களுக்கு பூரண உரிமை இருக்கின்றது. இங்கே இந்த நிகழ்ச்சியிலே, இந்த நடப்பியல் காலத்திலே வாழ்கின்ற நாங்கள் பாட்டுடை தலைவர்கள், நாங்கள் பிரதானமானவர்கள். எங்களுடைய இந்த நடப்பியல் கால கதையினை செதுக்குவதற்கு, செப்பனிடுவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த பழம்பெரும் கதைகளில் இருக்கின்ற கதை மாந்தர்கள் எங்களுக்கு உதவி செய்ய நினைக்கின்றார்கள் அல்லது உதவி செய்வதற்காக நாங்கள் அவர்களை இழுத்திருக்கின்றோம். அந்த இழுத்தலுக்கூடாக, அவர்களுடைய தரவுகளுக்கூடாக எங்களை நாங்கள் ஆன்ம விசாரணை செய்து கொண்டால் அது நிகழ்ச்சியினுடைய ஒரு வெற்றியாக அமையினர்கள். அந்த வகையில் இந்த வார மீள் விசாரணை நிகழ்ச்சியை இணைந்து வழிநடத்த 2 கலைஞர்கள் கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இருவரும் நிகழ்ச்சிக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் புதியவர்கள். ஒருவர் இங்கே இருக்கின்றார். இதுவரை நாங்கள் அவருடைய குரலோடு பழக்கப்பட்டிருந்தோம், இப்பொழுது அவருடைய நேரடி முகத்தோடு பழக்கப்படுகின்றோம். டென்மார்க்கில் இருந்து குணசீலன் அடிக்கடி தொலைபேசி கூடாக இந்த நிகழ்ச்சிக்கும் ஏனைய பல நிகழ்ச்சிகளுக்கூடாகவும் நல்ல ஆக்கபூர்வமான கருத்துக்களை, சமூக சிந்தனையான கருத்துக்களை சொல்கின்றவர். மிகச்சிறந்த ஒரு சமூக பெற்றாளனும் சமூக மேம்பாடு பற்றியதான ஒரு தீவிரமான விழிப்புணர்வு உள்ள செயற்பாட்டுடன் ஈடுபட்டு வருகின்றவர் குணசீலன். அவருடைய குரல், அவர் பேச தொடங்கினால் அந்த குரலில் இருந்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த டென்மார்க்கில் இருந்து குணசீலன் விடுமுறைக்காக லண்டன் வந்திருக்கின்றார். அப்பொழுது நேரடியாக இன்று நாங்கள் குணசீலனை இங்கே சந்திக்கிறோம். அவருடைய கருத்துக்களுக்கு வணக்கம் குணசீலன், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்து இங்கே இருக்கின்றார் டயானா. அறிமுகம், புதுமுகம், முதலாக தீபம் தொலைக்காட்சி கூட இந்த நிகழ்ச்சி கூட அறிமுகமாகின்றார். ஒரு சிறந்த கலை ஆர்வமும் கலை பற்றும் உடையவராக இருக்கின்றார். தொடர்ந்து தீபம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக இப்படியான நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு வாழ்வில் புதிய ஒரு அனுபவத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய ஒரு கலைப்பணி கூடாக சமூக பணியுடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்திருக்கின்ற டயானா, வணக்கம். உங்களை தீபத்தை காட்டிக்கூட வரவேற்கிறேன். இந்த 2 அரும் பெரும் கலைஞர்களுடனும் சமூக செயற்பாட்டிலே தீவிரம் காட்டுகின்ற இந்த கலைஞர்களுடனும் இந்த வார மீள் விசாரணையை நாங்கள் நகர்த்த போகின்றோம். சரி, குணசீலன், டயானா என்ற அறிமுகம் சரி. இன்று நாங்கள் விசாரிக்க இருக்கின்ற அந்த பாத்திரத்தின் அறிமுகம் என்ன? நிச்சயமாக ஒரு பெண் பாத்திரம் தான் இங்கே டயானா வந்திருக்கின்றார். இன்று நாங்கள் சிலப்பதிகாரத்தில் இருந்து மாதவி என்கின்ற எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவர். சிலப்பதிகாரத்திலே மிக முக்கியமாக 3 பேரை எங்களுக்கு தெரியும்: கோவலன், கண்ணகி, அடுத்து மாதவி. அந்த மாதவியை இங்கே அழைத்திருக்கின்றோம். இதே காலத்திலே முன்பு ஒரு முறை நெடுஞ்செழியனை நாங்கள் அழைத்திருந்தோம். மன்னனாக இருந்தவர் கண்ணகிக்கு, கோவலனுக்கு அநீதி செய்த விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்ட அந்த நெடுஞ்செழிய மன்னனுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று சற்று வித்தியாசமாக இன்னொரு கோணத்திலே மாதவியினுடைய விடயத்தை நாங்கள் பேச போகின்றோம். கோவலனை நாங்கள் அழைப்பதற்கு முன்பதாக அவரை சூழ்ந்துள்ள மற்ற பாத்திரங்களை அழைத்துவிட்டு கோவலனிடம் எங்களுக்கு நிறையவே கேள்விகளும் நிறையவே வேதனைகளும் நிறையவே ஆத்திரங்களும் இருக்கின்றன. நிறையவே பேசுவோம் கோவலன் வருகின்ற பொழுது. இப்பொழுது மாதவியாக வந்திருக்கின்ற டயானாவிடம், மாதவியிடம் நாங்கள் என்ன விடயத்தை, என்ன குற்றச்சாட்டினை காண போகின்றோம், எவ்விதமாக மாதவியுடன் எங்களினுடைய மாதவித்தனங்களை, எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற மாதவித்தனங்களை எப்படி பார்க்க போகின்றோம் என்று குணசீலன் அழகாக பொருத்தி பார்ப்பார் நினைக்கின்றேன். வணக்கம் மாதவி. உங்களை எப்படி கூப்பிடலாம்? மிஸ் மாதவி என்று கூப்பிடலாமா, இல்லாட்டி மிஸ்ஸஸ் மாதவி கோவலன் என்று கூப்பிடலாமா, இல்லாட்டி எப்படி உங்களுக்கு விருப்பம்? நீங்க எப்படி வேணும்னாலும் கூப்பிடுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஆத்திரமா இருக்கிறீங்க? உங்களுக்கு அப்படி இல்லை, கணவன் இல்லாத போது நீங்க மிஸ்
மிஸ் என்று கூப்பிடுறதை விட கோவலன் கூப்பிடுறது எனக்கு அது முக்கியம் இல்லை. நீங்க எப்படி வேணுமென்றாலும் என்ன கூப்பிட்டு கொள்ளுங்க. மாதவி, உங்களோட பேரையே கூப்பிடுவோம் மாதவி. ஏன் இந்த சர்ச்சைகளை குழப்பங்கள் உங்களுக்கு என்னதுக்கு? நீங்கள் மாதவி, உங்களுக்கு பெற்றவர்கள் அல்லது உங்களுடைய வளர்த்தவர்கள் பாய்த்த பேர் மாதவி. சரி மாதவி, நல்லது. உங்களுடைய உற்சாகமான ஆளுமென்ற அந்த ஒரு தாக்குதல் திறன் கூடியதான அந்த பதிலை நான் எதிர்பார்க்கவில்லை. நல்லது, அப்படியா தந்திருக்கணும். உங்களுடைய துணிச்சல் இன்று இவ்வளவு காலம் கடந்து இன்றும் இருக்கின்றது. நீங்கள் ஆற்றலிலும் அழகிலும் சிறந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறீர்கள் என்று அறிகின்றோம். அப்படித்தானே? அப்படித்தான். நீங்கள் ஆடல் கலையிலே ஒரு வல்லுநராக இருந்தீர்கள். சொல்லுங்கள் அந்த ஆடல் கலையை பற்றி. ஆடல் கலையிலே நான் 11 நாட்டியங்கள் 11 ஆடல்களை நான் ஆடி அந்த காலத்திலே ஒரு சிறந்த நாட்டிய இருக்கிறீர்கள். அலவி கொட்டி கூடை என்ற போன்ற 11 ஆடல்களே தேற்றி அதில் நான் விருதும் பெற்றிருக்கின்றேன். என்ன விருது? தலைக்கோள் விருது. யார்கிட்ட பெற்றீங்க? ஒரு பிரசிடென்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு, ஜனாதிபதி விருது. அந்த காலத்திலேயே நான் அதை எடுத்திருக்கிறேன் என்றால் அது பெரிய ஒரு விஷயம். இன்னும் அந்த நிமிர்ந்த நன்னோடைய நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நதிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் போல. ரைட், நல்லது. நீங்கள் அப்படியாக தான் நாங்கள் மாதவியை பற்றி கேள்விப்படுகின்றோம். மாதவியில இருக்கின்ற நாங்கள் ஒரு சில மாதவி என்ற நீங்கள் ஒரு 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 கூடாத பாத்திரம் அல்லது கூடாத மனிதராக இருந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுடைய வாதம் அல்ல. எல்லா மனிதர்களிடமும் போலீஸ்காரனும் இருக்கின்றார், நீதிபதியும் இருக்கின்றார், கள்ளன் காமுவானும் இருக்கின்றான். எனவே நாங்கள் இன்று உங்களிடம் இருக்கின்ற அந்த நல்ல பக்கங்கள் அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றன. அதை விடுத்து உங்களிடம் இருக்கின்ற ஒரு சில குற்றச்சாட்டுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் எங்களுடைய காலத்தோடு அதையும் எங்களை திருத்துவதற்காக, எங்களை மாற்றுவதற்காக நாங்கள் பேச போகிறோம். அதுக்கு முதல் உங்களை பற்றி நாங்கள் அறிய வேண்டும், நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்களும் அறிய வேண்டும். சரி, இந்த 11 ஆடல் உங்களுக்கு தெரியுமன்றீங்க. அந்த 11 ஆடல் தெரிஞ்சால் நீங்கள் பெரிய ஒரு நாட்டியக்காரர். அப்படியா? அப்படித்தான். 11 நாட்டியங்களும் கற்கிறது பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் சின்ன வயசுல இருந்து நீங்க கற்றுக்கொண்டீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அழகிலும் சிறந்தவளாக இருந்தீர்கள். நான் அந்த காலத்தில் அழகிலையும் பெரும் கட்டழகியாக இருக்கின்றேன். என்னை பார்த்து மயங்காதவர்கள் எத்தனையோ பேர். அதை நீங்கள் மயக்குவதற்கு பயன்படுத்தி இருந்தீர்களா இல்லாட்டி அவர்கள் இயல்பாக மயங்கினார்கள்? அவர்கள் இயல்பாகவே என் அழகை கண்டு மயங்கினார்கள். இப்பொழுது இவ்வளவு காலத்துக்கு பிறகு இன்னும் அழகாகத்தான் இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அழகாக அலங்காரம் செய்த ஒரு நடன பெண் போல இருக்கிறது. இன்றும் என்னை பார்த்து எத்தனையோ பேர் மயங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நல்லது. ஆனால் இயல்பாக மற்றவர்கள் மயங்குவது நல்லது. ஆனால் மயக்குவதற்காக அழகுகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கெனவே உங்களை நம்ம அப்படி தெரியவில்லை. அது என்னுடைய இயற்கை. அதாவது நான் என் அழகை வச்சிருக்கின்றேன். உங்களிடம் உள்ள பலம் அழகும் ஆற்றலும் தான். ஆற்றல் என்று சொல்வது இந்த நடனம். சரி, இப்ப இந்த 11 ஆடலை ஆடி நீங்கள் தலைக்கோள் விருது என்கின்ற ஜனாதிபதி விருது, அதாவது நாங்கள் இப்ப ஜனாதிபதி விருது என்று சொல்வதை போல அரசனால வழங்கப்பட்ட விருது, சோழ மன்னனால வழங்கப்பட்ட விருது அடைந்திருக்கிறீர்கள். சரி, இப்ப அந்த 11 ஆடல் என்று இப்ப நாங்கள் பரதநாட்டியத்தில் இந்த ஜாதீஸ்வரம், தில்லானா, தர்ணம், பதம், அலாரிப்பு என்ற அப்படியான ஒரு முழுமையான நடன வடிவங்களை பெற்றுக்கொண்டு ஒரு அரங்கேற்றம் செய்து நிறைவான ஒரு நிலைக்கு வருகின்ற பெண்களை போலதான் உங்களுக்கு அப்ப அந்த காலத்திலே நாம் இப்படியான ஒரு விஷயங்கள் 11 கலையையும் கற்று உண்மையாவே உங்களுக்கு நடனத்துல சரியான ஆர்வமா? அதுல இருந்து எனக்கு சரியான ஆர்வம். நான் பிறந்ததுல இருந்து நடனத்துக்குரியவள் என்றுதான் எனக்கு இந்த தலையில எழுதி இருந்தது. அதை என்ன விரும்பி ஏற்றுக்கொண்டீங்களா இல்லாட்டி விருப்பம் இல்லாமல் செய்தீங்களா? அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இப்ப நாங்கள் மன்னிக்க வேண்டும் அல்லது நீங்கள் குறவழங்க கூடாது. நாங்கள் வரலாற்றிலே உங்களை சந்ததியை பற்றி படித்த விடயங்களை வைத்துக் கொண்டுதான் சில விடயங்களை நாங்கள் பேசுகின்றோம். இப்ப பரத்தமை ஒழுக்கமுடைய ஒரு சந்ததி வழியாக, ஒரு குலத்தின் வழியாக வந்த வாரிசு என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் அல்லது இந்த சிலப்பதிகாரத்தின் பதிவின்படி உங்களுக்கு தரப்படுகின்றது. இப்ப அந்த பரத்தமை ஒழுக்கத்தை சார்ந்து வந்த நீங்கள் ஒரு பரத்தமை இயல்புக்குரியவராக இருந்திருக்கவில்லை, ஒரு கற்பனரி வலுவாத ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு பெரிய புரட்சி, பெரிய மாற்றம். அந்த மாற்றம் பற்றிய ஒரு நல்ல விடயம் உங்கள் மத்தியில் இருந்தாலும் கூட ஒரு சில வித்தியாசமான இயல்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இந்த கோவலன் என்ற மனிதனை நீங்கள் சந்தித்தீர்கள், ஒரு மனிதனை. கூனி என்றது எனக்கு ஒரு பாதுகாவலர், பொறுப்பாக அவ வச்சிருந்தது. அவ சொல்றல நீங்க செய்ய வேணும். அதுக்காண்டி அவ நடு சந்தியில கொண்டு போயிட்டு வணிகர்கள் நடமாடுற இடத்துல கொண்டு, அதாவது செல்வந்தர்கள் அந்த நடு சந்தியில கொண்டே விட்டு அவ 1008 களஞ்சி பொன் கொடுத்து விட்டு
என்னை எடுத்து செல்லலாம். உங்களுக்கு கொடுக்கறதா இல்லாட்டி வேற எதுவும் கூட மாலை அளவு ஒன்று கேள்விப்பட்டோம். அந்த அதை கொடுத்து மாலையை எடுத்து செல்லலாம். எங்களை மாலை எந்த மாலை உங்களுக்கு? அது சோழ மன்னன் இந்த உங்களுக்கு அந்த தலைக்கோள் விருது தரும்போது அந்த மாலை அது கூனி அந்த மாலை 1008 களஞ்சி பொன் தர்ற யாரும் உங்களை கொண்டு போகலாம். உங்களை திருமணம் செய்யலாம் இல்ல உங்களை கூட்டி கொண்டு போகலாம். என்னை கூட்டிட்டு போகலாம், என்னை திருமணம் செய்ய இயலாது. திருமணம் செய்யலாம், விரும்பினா செய்யலாம், விரும்பினா செய்யலாம், உங்களை கூட்டிட்டு போகலாம். அதான் கூனியின் குறுக்கோள். அதாவது அந்த டைம்ல தான் கோவலன் வந்து என்னை 1008 களஞ்சி பொண்ணை கொடுத்து விட்டு என்னை கூட்டிட்டு போனார். நான் அவரை இந்த கணவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து உங்களை மனைவியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோக்கம் இருந்ததா அல்லது உங்களுடைய பரத்தமை ஒழுக்கத்திலே வந்த பெண் அடிப்படையில் 1008 பொன் களஞ்சி பொண்ணை கொடுத்து விட்டு உங்களுடன் போய் சந்தோஷமா இருந்து விட்டு உங்களை விட்டு செல்கின்ற நோக்கம் அவருக்கு இருந்ததா? அவருக்கு அப்படி என்னோட இருக்கிறது பற்றி அவருக்கு என்னை விட்டு போறதும் என்னோட இருக்கிறதும் அந்த நோக்கம் அவருக்கு இல்ல. நான் அவரோட போய் சென்று நான் அவரோட நல்ல பாதுகாப்பா இருப்பேன் என்றதுக்காண்டி இல்ல. இப்ப உங்களுக்கு எப்படி நீங்கள் அவரை கணவனாக நீங்கள் உங்களை கூட்டிட்டு போய்க்கல, உங்களுக்கு அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாது? அது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் எனக்கு அவர் நல்ல ஒரு வடிவா இருக்கிறாருன்னு சொல்லி நான் அவரோட இருந்துட்டேன். அவர் வந்து என்னை வந்து நல்லா பொறுப்பா பார்த்து கொள்வாருன்றதுதான் என்ற குறிக்கோள். எனக்கு அவர் முதல் கல்யாணம் திருமணம் செஞ்சது எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. திருமணம் செய்திருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு பிள்ளை, அவர் தன்னுடைய குடும்பத்தோட பிரிஞ்சு விடுவார், இன்னொரு குடும்பம் பழுதா பிரிய போறது நீங்க யோசிக்கல? அப்படி நான் யோசிக்கல. அவர் அப்படி என்னோட வரக்கு முன்னம் அவர் யோசிக்க வேணும். நான் என் கண்ணகியை நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி அவர் அப்படி விட்டுட்டு வந்தவர் உங்களையும் ஒரு காலத்துல விட்டுட்டு போறாரு அப்படி யோசிக்கல? அப்படி உங்களோட பாதுகாப்புக்காக தான் கோவலனை நான் கணவனாக நினைத்தேன். பாதுகாப்பு, மற்றது பொருளாதாரம், அவர் செல்வந்தனாக இருந்தார், அதாவது மிக உன்னதமான வணிகனாக இருந்தார், செல்வம் நிறைந்திருந்தது. நான் அவர்கிட்ட செல்வந்தத்தை பார்த்தோ இல்ல அவர் பெரிய வணிகனா இருக்கிறார் சொல்லி நான் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் ஆல்ரெடி திருமணம் ஆகினவர் என்று தெரிந்தும் எனக்கு வந்து என்னை வந்து நிறைய வணிகர்கள் வந்து என்னை கூனி வந்து என்ன நடு சந்தையில விற்கும் பொழுது நிறைய செல்வந்தர்கள் வந்து என்ன வாங்கிட்டு போவார்கள். நான் என் கணவனாக நான் கோகுலன் முதலும் வணிகர்கள் வேண்டார்கள் இல்ல, நீங்கள் வேண்டியிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த வாங்கி கொண்டு போற சந்தர்ப்பம் இருந்தது. ஆனா என்ன முதல்ல என்ன நீங்கள் உங்களுடைய மனதிலே வாழ்ந்தால் ஒருவனுடன் தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துடன் இன்று வரைக்கும் நான் வாழ்ந்தா ஒருவனோட தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்று வரைக்கும் நான் கோகுலன் விட்டு போனதுக்கு பிறகு நான் தனிமையை. உங்களுக்கும் பிள்ளை பிறந்திருக்கா? எனக்கு ஒரு மகள் இருக்கிறார். என்ன பேர்? மணிமகள். நீங்கள் வயது நீங்கள் சாட்சி கொண்டே கண்டுவிட்டு நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். நாங்கள் வந்து இதுல உங்களுக்கு மீண்டும் ஒரு தூக்கு தண்டனை அப்படி வழங்க போவதில்லை. எங்களை நாங்கள் தூக்கு தண்டனை என்னன்னு சொன்னா இப்ப தடுமாறுற வயசுல இந்த மகளை கூட மறக்க வேண்டிய இது வந்துட்டு நீங்கள் சரி. மணிமகளை உங்களுடைய கோவலனுக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை. அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் கோவலனை விட வேற எந்த ஆளவனுடனும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை நான் வேற எந்த என்னத்துக்காக அவர் உங்களை மறந்து இப்படி திருமணம் செய்து வந்து உங்களுடன் வாழ்ந்து உங்களை விட்டுட்டு போன அந்த கோவலனுக்காக நீங்களே அப்படி? எனக்கு பிறந்தது பெண் குழந்தை. நான் அப்படி இன்னொருத்தனிட்ட போனேன், என் பிள்ளையும் இன்னொரு ஆள்கிட்ட போய் அவை பரத்தமை ஒழுக்கத்திலே வந்த அந்த குடும்பம் உங்களுடனே அது நிறுத்தப்படுகின்றது. அந்த ஒழுக்க அறநெறி சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க. அதாவது அப்படி ஒரு இதுல கட்டத்துல என் மகளும் அந்த ஒரு இதுல வாழையில, நானும் அப்படி வாழையில அறநெறிகள் போன்ற இது சமயத்தை ஏராளமான நல்ல விடயங்கள் மாதவி உங்களிடமும் உங்களுடைய மகள் மணிமகளிடமும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நெருடல் வந்து இப்ப சில அத்திவாரங்கள் பிழைக்கின்ற பொழுது அங்கே கட்டிடமே ஆட்டம் காணுகின்றபடி உங்களிடம் இருக்கின்ற ஆட்டம் கண்டிருக்கக்கூடிய அத்திவாரத்தினுடைய குறை வந்து ஏற்கனவே திருமணமான ஒரு கணவனை ஒரு மனிதனை நீங்கள் உங்களுடைய வாழ்வை துணையாக நினைத்துக் கொண்டிருந்தது. அதை தவிர்த்திருந்தால் சில வேளையிலே இந்த பிரச்சனையிலிருந்து தவிர்த்திருக்கலாம் என்பது போன்ற பார்வைதான் எங்களிடம் இருக்கின்ற. சரி, இப்படி சந்தோஷமா கோவலன் கண்ணகியை பற்றி அடிக்கடி நினைக்கிறவரா இல்லாட்டி உங்களுடைய என்னோட இருக்கும் பொழுது என்னையே நினைச்சிட்டு இருந்தார். அவருடைய பெரிய செல்வம் தாராக வந்து பிறகு உங்களிடம் போகும்போது பிச்சைக்காரன் போல வழியேற்றவராக போனாராம். எல்லாம் சுரண்டி எடுத்துட்டீங்களோ? நாங்க அப்படி ஒன்று நாங்க சுரண்டி எடுக்கல. நாங்க அப்படி சுரண்டி எடுக்கிறோம்னா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருந்திருப்போம். அரண்மனை எல்லாம் அப்படி ஒண்ணு உங்களுக்கு இல்ல? அப்படி ஒண்ணு செல்வம் எல்லாம் போனது அவரும் நானும் நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்து எல்லாத்தையும் செலவழிச்சிட்டோம். உங்களுக்கு அவர் ஒரு செல்வம்